வினார்விந்த் இயக்கிய அம்மா என்ற குறும்படத்தை பார்த்தேன். மனதை நிகழ்ச்சிக்கின்ற ஒரு குறும்படம். எனக்கு இந்த குறும்படத்தை பார்த்து கடைசியில் தான் தெரியும் அது ஒரு கவிதையின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு குறும்படம் என்று. மற்றபடி வினு அரவிந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் இதில் காட்ட சில கோணங்கள் வழக்கமாக நாம் சினிமாவிலோ அல்லது வாழ்க்கையிலோ நாம் நினைத்து பார்க்காத ஒரு கோணங்கள் இருந்தால் முக்கியமான ஒரு உணர்வுகள் கடத்தப்படுகின்றன. இந்த படத்தின் முதல் பிம்பமே ஒரு வழக்கத்திற்கு மாறாக இருக்கின்ற ஒரு கோணம் சிறிது டாப்பாங்கிலே இருக்கிறது. அந்த காட்சியின் முன்னே அந்த முக்கிய கதாபாத்திரம் இருக்கிறார், பின்னிலே அவுட் ஆஃப் ஃபோக்கஸிலே மற்ற கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அதுவே அந்த ஒரு பிம்பமே அந்த முக்கிய கதாபாத்திரம் எந்த ஒரு மனநிலையில் இருக்கிறார் என்பதை மிக அழகாக எளிமையாக சொல்லி வருகிறது. வினு அரவிந்திற்கு இந்த சினிமாவை கையாளுகின்ற ஒரு பக்குவம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் தாய்மையை பற்றி, நம்முடைய கடமையை பற்றி பக்கம் பக்கமாக பேசுகிறோம் வசனங்கள். ஆனால் உண்மையில் அதை வெளிப்படுத்த உள்ளுணர்வு மட்டுமே போதும் என்ற ஒரு விஷயம் இந்த படம் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த படத்தில் மிக அழகான விஷயம், நான் இந்த படம் முடியும் வரையில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்று சொன்னால் அண்ணன் வர மாட்டானா, அப்பா வர மாட்டானா என்று. அது அந்த கேள்விக்கு பிறகுதான் எனக்கும் தோன்றியது, ஆமாம் அது சரிதான் என்று. ஆனால் பிறகு ஒரு கவிதையின் பலமே இதுதான். ஓரிரு வார்த்தைகளில் அந்த கட்டமைப்பையை மாற்றி போடுகிற ஒரு விஷயம் கவிதைக்குத்தான் உண்டு. அதே கவித்துவத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டதும் ஒரு சிறப்பு. இந்த குறும்படத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.